Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி ஸ்டடி பிளான் அப்லோட் பண்ணிட்டோம். அதே மாதிரி சிலபஸும் நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். என்னென்னா யூனிட் 1, யூனிட் 2 அண்ட் தென் யூனிட் 3 யூனிட்ஸ், அதாவது 3 ப்ரோஸ், 3 போம் அண்ட் தென் சப்ளிமெண்ட்ரி. யூனிட் 1ல ப்ரோஸில் த போர்ட்ரைட் ஆஃப் அ லேடி இருக்கு இல்லையா? ஸோ இந்த ப்ரோஸில் பேஜ் நம்பர் 5ல் இருக்கக்கூடிய இந்த glossary synonyms வரவும் பார்த்துக்கோங்க. ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின் இன் 1 or 2 sentences based on your understanding of the story. ஃபர்ஸ்ட் ஒன், describe the grandfather as seen in the portrait. இது 3 times கேட்டிருக்காங்க. Where did the author study in his childhood? 2 times important. Why did the grandmother accompany the author to school? இருக்கு இல்லையா? அது 3 times கேட்டிருக்காங்க. And then what made the dogs follow the grandmother after school hours? 4 times கேட்டிருக்காங்க. F 2 times கேட்டிருக்காங்க. And then G very very important 5 times கேட்டிருக்காங்க. Next, answer the following questions in 3 or 4 sentences. பார்த்தீங்கன்னா first one, describe the author's grandmother இருக்கு இல்லையா? இது very very important. And then B important, C important 2 times கேட்டிருக்காங்க. And then E 2 times கேட்டிருக்காங்க. அடுத்து answer the following in a paragraph of 100 to 150 wordsல A and C இதில் வந்து ஒரு common paragraph நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பேஜ் நம்பர் 6ல் இருக்கக்கூடிய ஆன்டனிம்ஸ். ஸோ எந்தெந்த பார்ட்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி, இப்போ ஜென்ரல் பார்ட், கிராமர் பார்ட்டில் புக் பேக்கில் இருக்கிற எக்ஸசைஸ் எல்லாமே நீங்கள் தரோவாக பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து காம்பவுண்ட் வேர்ட்ஸ் பேஜ் நம்பர் 6ல் த சேம் பேஜ். அண்ட் தென் பேஜ் நம்பர் 1ல் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 2 டெரிவேட்டிவ்ஸ் ஃப்ரம் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஹானஸ்ட், டிஸ்ஹானஸ்ட், ஹானஸ்டி, இந்த மாதிரி. ஸோ ஹோமோஃபோன்ஸ் அண்ட் கன்ஃபியூசபிள்ஸ் இருக்கு இல்லையா? அது ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பேஜ் நம்பர் 8ல் அப் டு திஸ். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பேஜ் நம்பர் 11 டிட்டர்மினர்ஸ் இருக்கு இல்லையா? சி இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அண்ட் தென் டி புக் பேக் எக்ஸசைஸ். அட்லீஸ்ட் நம்ம புக் பேக் எக்ஸசைஸ் நம்ம தரோவாக இருக்கணும். டென்சஸில் வந்து பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் இருக்கு இல்லையா? அதில் வரக்கூடிய எக்ஸசைஸ் இருக்குது இல்லையா? பி, ஏ, பி, தென் சி, இது ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பேஜ் நம்பர் 16ல் fill in the blanks using past perfect tense form of verbs இருக்கு இல்லையா? இந்த எக்ஸசைஸில் இருந்தெல்லாம் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் அ நோட்டீஸ் டு பி டிஸ்பிளேடு, இது 2 times கேட்டிருக்காங்க. ரைட் அ நோட்டீஸ் அபவுட் த இனாக்ரேஷன் ஆஃப் அ லாஃபர் கிளப் இன் யோர் ஸ்கூல் வந்து ரிப்பீட்டடாக 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 18ல் யூ ஆர் த ஸ்போர்ட்ஸ் கேப்டன் இருக்கு இல்லையா? இந்த லெட்டர் write a message to the physical director requesting him to be present during the football team selection scheduled for tomorrow. இது இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த மாடல் நோட்டீஸையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா வந்து நமக்கு எக்ஸசைஸில் இருந்தும் கேட்கலாம், இல்லை மெயின் கொஷனில் இருந்தும் கேட்கலாம். போம் யூனிட் 1 போம் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இருக்கு இல்லையா? இந்த போமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 24ல் பார்த்தீங்கன்னா பியில் ஃபர்ஸ்ட் ஒன் 3 times கேட்டிருக்காங்க. அண்ட் தென் செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட். தென் எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங் லைன்ஸ் ரெஃபரன்ஸ் டு கான்டெக்ஸ்ட். இந்த ஃபர்ஸ்ட் போமில் பார்த்தீங்கன்னா எல்லா கொஷின்ஸும் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஃபர்ஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த், இதில் 1, 3, 4 ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்து பேஜ் நம்பர் 24ல் பேராகிராஃபில் வந்து ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் இது 3மே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பேராகிராஃபில். சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்ன கண்டென்ட்டும் நீங்கள் வந்து அதை வந்து பார்த்துக்கோங்க. அந்த கண்டென்ட் பேஸ்டு ரீஅரேஞ்ச் சென்டென்சஸ் இன் கோஹெரண்ட் ஆர்டராக கேட்கலாம். அப்படி இல்லைனா ஹின்ஸ் டெவலப்மெண்ட்டில் கேட்பாங்க. ஸோ அதனால் இது ஃபுல்லாக தரவாப்பா அந்த ஸ்டோரியை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. யூனிட் 2 ப்ரோஸ் த குவீன் ஆஃப் பாக்ஸிங் இருக்கு இல்லையா? அந்த யூனிட் 2ல் பார்த்தீங்கன்னா நமக்கு பேஜ் நம்பர் 38ல் glossary ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து ஆன்டனிம்ஸ். தென் கொஸ்டின் ஆன்சர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏ அண்ட் தென் பி 2 times கேட்டிருக்காங்க. சி 2 times கேட்டிருக்காங்க. டி 2 times கேட்டிருக்காங்க. அண்ட் தென் இ 2 times கேட்டிருக்காங்க. ஹெச் இம்பார்ட்டன்ட் 2 times. அண்ட் தென் ஐ 3 times கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 39ல் பார்த்தீங்கன்னா அபவுட் 100 வேர்ட்ஸில் ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் தேர்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட்டு அப்ரிவேஷன். இது வந்து கம்பல்சரி நமக்கு ஜென்ரல் பார்ட்டில் வந்து ஒரு கொஷின் வரும் இல்லையா? அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் ஆஃப் த வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா? ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், அந்த இதில் அது இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 43ல் fill in the blanks with suitable model verbs இருக்கு இல்லையா? இந்த புக் பேக் எக்ஸசைஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது பேஜ் நம்பர் 45 sometimes a sentence can end with a preposition. read the sentence given below கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த எக்ஸசைஸ் தரவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 47
48 ரைட்டிங் இருக்கு இல்லையா, நோட் மேக்கிங் ஒன்ஸ் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா நோட் மேக்கிங் ஒரு சம்மரி ரைட்டிங் கேட்குறாங்க இல்லைங்களா, அதனால் அது ஃபுல்லாக எப்படி எழுதணும் அப்படின்ற ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆர்டிக்கல் ரைட்டிங் இருக்கு இல்லையா, ஆர்டிக்கல் ரைட்டிங் இம்பார்ட்டண்ட். ஆர்டிக்கல் ஆன் த வேல்யூ ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் இன் எஜுகேஷன். அது அடுத்து செகண்ட் யூனிட் 2 போம் வந்து கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் அ பாண்ட் ஸ்பெக்டேட்டர். நம்ம இது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைனாலும் மாடல் கொஷின் பேப்பர் டிஸ்கஷன், மாடல் கொஷின் பேப்பர் இங்கிலீஷ் அப்லோட் பண்ணுவேன் இல்லைங்களா, அந்த மாடல் கொஷின் பேப்பர் வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எது எது கேட்டிருக்காங்க நோட்டீஸ் ரைட்டிங்கில், அடுத்தது வந்து இப்போ நமக்கு வந்து சம்மரி ரைட்டிங்கோ இல்லை ஆர்டிக்கல் இந்த மாதிரியில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எதெல்லாம்ன்ற மாதிரி. 55ல் பேஜ் நம்பர் 55 read the poem and answer the following in a short paragraph இருக்கு இல்லையா, A and B important. அடுத்து read the given linesல A வந்து 4 times கேட்டிருக்காங்க, then B 4 times கேட்டிருக்காங்க, D question 2 times கேட்டிருக்காங்க. reference to context இதில் 3மே கேட்டிருக்காங்க. ஸோ reference to context பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரோஸ்லேயுமே ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஏன்னா ஒரு ப்ரோஸில் கேட்டிருந்தாங்கன்னா இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் இன்னொரு ப்ரோஸில் கேட்குறாங்க, இன்னொரு போமில் கேட்குறாங்க. அதனால் போமில் வரக்கூடிய ரெஃபரன்ஸ் ERC வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சரிங்களா, அதே மாதிரி ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், நீங்கள் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்செலாம் வந்து கொஞ்சம் போம் லைன்ஸ் ரிலேட்டடாக வந்து பார்த்துக்கோங்க. அது கண்டிப்பாக வந்து ஒரு கொஷின் வரும் இல்லையா, நமக்கு சாய்ஸில் விடுற மாதிரியும் இருக்கலாம். யூனிட் 2 சப்ளிமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா ஷார்ட் இன் த டார்க், இதோட கண்டென்ட்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து அந்த கொஹரண்ட் ஆர்டரோ இல்லைனா வந்து ஹின்ஸ் டெவலப்மெண்ட்டோ நம்ம எழுதிடலாம். யூனிட் 3 ப்ரோஸ் ஃபர்கெட்டிங். ஸோ இந்த ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் பேஜ் நம்பர் 70 க்ளாசரி ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. பேஸ்ட் ஆன் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இல்லையா, அதில் வந்து கொஷின் ஆன்சர்ஸில் பி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். B 4 times B 4 times கேட்டிருக்காங்க, C 3 times கேட்டிருக்காங்க, F 4 times கேட்டிருக்காங்க, G 3 times கேட்டிருக்காங்க. G கொஷின் 71ல் பார்த்தீங்கன்னா செகண்ட் வாட் ஆர் அவர் மெமரிஸ் ஃபில்டு வித் இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து D கொஷின் இம்பார்ட்டண்ட். Y according to Lind இருக்கு இல்லையா, D இம்பார்ட்டண்ட். அடுத்து E வந்து 4 times கேட்டிருக்காங்க, G 2 times கேட்டிருக்காங்க, Hம் 2 times கேட்டிருக்காங்க. பேராகிராஃப் ஒரு காமன் பேராகிராஃப் நீங்கள் இந்த லெசனுக்கு ப்ரோஸ்க்கு பார்த்துக்கோங்க. ஹோமோனிம்ஸ், ஹெட்டிரோனிம்ஸ், ஹோமோஃபோன்ஸ் இது எல்லாமே ஜஸ்ட்டு நம்ம புக் பேக் எக்ஸசைஸில் இருக்கக்கூடியது. பேஜ் நம்பர் 72ல் இருக்கு இல்லையா, இதை பார்த்துக்கோங்க. தென் கிளிப்டு வேர்ட்ஸ் இது பார்த்துக்கோங்க, இந்த பாக்ஸில் இருக்கிறது. பேஜ் நம்பர் 73லையும் இருக்கிறது. நீங்கள் ஜஸ்ட்டு புக் பேக் எக்ஸசைஸில் இருக்கிறத மட்டும் நீங்கள் தரோவாக இருந்தீங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம் நம்ம இங்கிலீஷில். சரிங்களா, ஸோ அதனால் புக் பேக் எக்ஸசைஸை நல்லா தரோவாக பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ புக் பேக் எக்ஸசைஸை நம்ம வந்து மேக்ஸிமம் மிஸ் பண்ணாதீங்க, எல்லாமே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த அலோனிம் ஓகேவா, அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிராமர் பாட்டில் பேஜ் நம்பர் 78ல் passive constructions, active and passive constructions இருக்கு இல்லையா, A exercise and then B change the voice, C make sentences using the passive form of verbs and then D part page number 79ல இது very very important. இது பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக எல்லா கொஷின் பேப்பர்லையும் கேட்டிருக்காங்க. expand the following news headlines in a sentence each. ஸோ இதுக்கு தான் நான் சொன்னேன் நம்ம கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் வீடியோ போடுவோம் இல்லைங்களா, அதாவது மாடல் கொஷின் பேப்பர்னு ஒரு வீடியோ போடுவோம் இல்லைங்களா, அந்த கொஷின் பேப்பரில் வந்து அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது வந்து இதுலேருந்து கேட்டிருக்காங்க, இது கம்பல்சரி வருது அப்படின்ற மாதிரி. ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி டிஸ்கிரைபிங் எ ப்ராசஸ் இருக்கு இல்லையா, ஒரு ப்ராசஸ் டிஸ்கிரைப் பண்ணுறது இந்த மாதிரி ஜென்ரல் பார்ட்டில் நமக்கு கேட்கலாம். அதனால் அந்த டிஸ்கிரைபிங் எ ப்ராசஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ரிப்போர்ட் ரைட்டிங் இருக்குது இல்லையா, ரிப்போர்ட் ரைட்டிங்கில் என்னென்னலாம் பண்ணணும், அந்த ரிப்போர்ட் ரைட்டிங்க்கு நமக்கு கொடுத்தாங்கன்னா நம்ம எழுதுகிற மாதிரி நீங்கள் இந்த ரெண்டுத்துக்கும் நீங்கள் வந்து கம்பல்சரி நோட்டீஸ் மேக்கிங், ரிப்போர்ட் ரைட்டிங், இதெல்லாம் ஆர்டிக்கல் இதெல்லாமே நீங்கள் தரோவாக பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். போம் லைன்ஸ் ரிட்டன் இன் த ஏர்லி ஸ்ப்ரிங், மெமரி போம் வந்து கம்பல்சரி தரோவாக பாருங்கள் வித் பங்க்சுவேஷன் மார்க்ஸ், ஆத்தர் நேமோட. பேஜ் நம்பர் 87ல் ஃபஸ்ட் கொஷின் 3 times கேட்டிருக்காங்க, தேர்ட் ஒன் 3 times கேட்டிருக்காங்க. ஃபோர்த்தில் ERCயில் 1 A and C. சரிங்களா, ஏவும் சியும் இம்பார்ட்டண்ட். ரீட் த ஃபாலோயிங் லைன்ஸ் அண்ட் ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். A and C வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் தென் B வந்து ரீட் த போயம், இது ஐடென்டிஃபை த ரைம் ஸ்கீம். அண்ட் தென் 6th A D F இந்த 3 கொஷின்ஸ் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ். இப்போது போமில் வந்து நமக்கு பேஜ் நம்பர் 89ல் பார்த்தீங்கன்னா ரைட் அ லெட்டர் டு தி கவுன்சிலர் ஆஃப் யுவர் வார்ட் எக்ஸ்பிளைனிங் வை அ பார்க் இஸ் நெசசரி இன் யுவர் லொக்காலிட்டி இருக்கு இல்லையா, இந்த கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். 2 times கேட்டிருக்காங்க.
சரிங்களா? 89ல் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து இது இம்பார்ட்டன்ட், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஜென்ரலாக நீங்கள் என்ன கண்டென்ட் எழுதணுன்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதை வச்சு நீங்கள் இது பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்து யூனிட் 3 த ஃபர்ஸ்ட் பேஷண்ட் ப்ளே. இதில் நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் புக்கில் இருக்கிறத மட்டும் ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக அட்டென்ட் பண்ணிடலாம். சரிங்களா? சப்போஸ் நமக்கு இந்த மாதிரி கேட்கலாம், சில டைம் டிஃப்ரெண்ட்டாக கேட்கலான்ற மாதிரி. பேஸ்ட் ஆன் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ப்ளே கம்ப்ளீட் த கிராஃபிக் ஆர்கனைசர் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒன்ஸ் புக் பேக்கில் இருக்கிறத ஜென்ரலாக நீங்கள் பார்த்துக்கோங்க. மெமரைஸ்லாம் பண்ண வேண்டாம் சப்ளிமெண்ட்ரி ப்ளே பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் எதெல்லாம் வந்து கேட்கக்கூடிய பார்ட்டுன்ற மாதிரி மட்டும் பார்த்துருக்கோம். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நிறைய ஜென்ரல் பார்ட் தான் வரும். கொஷின் ஆன்சர்ஸ் மட்டும் 2 மார்க்ஸ் அண்ட் தென் போம் கொஷின் ஆன்சர்ஸ் வரும் அண்ட் தென் பேராகிராஃப் கொஷின்ஸாக. ஸோ இதை தவிர்த்து வரக்கூடிய பார்ட் வந்து நம்ம கொஷின் பேப்பர். அதுக்கு தான் நான் சொன்னேன் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர், அட்லீஸ்ட் 7 டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர், 7 மாடல் கொஷின் பேப்பராவது நீங்கள் ரிவிஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்கமிங் வீக்ஸில் நம்ம எக்ஸாம்க்கு முன்னாடி மேக்ஸிமம் 5 to 7 மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணிவிடுவோம். இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போங்க. உங்களோட குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. ஸோ டோன்ட் மிஸ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இது வரைக்கும் நம்ம அதாவது மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அதெல்லாம் வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓரல் டெஸ்ட் எழுதி பாருங்கள். இங்கிலீஷெல்லாம் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிட்டன் டெஸ்ட் எழுதி பாருங்கள். மற்றது எல்லாமே ஓரல் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் வந்து லெஃப்ட் சைட் ட்ராக் பண்ணிங்கன்னா ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது பண்ணிங்கன்னா ஹை பாயிண்ட்ஸ் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.